தியாகி இம்மானுவேல் சேகரனுடைய மணிமண்டபத்தை பார்ப்பதற்காக நானும் என்னை சார்ந்த பொறுப்பாளர்களும் மாநில துணை பொதுச் செயலாளர் பிஸ்லா பாண்டியன் அவர்களும் ஒட்டுமொத்தமாக அதை பார்வையிட சென்றோம். பார்த்தவுடன் தெரிகிறது, மனவேதனையோடு நான் உங்களிடம் பதிவு செய்கிறேன். மணிமண்டபத்தை முதலாக இவர்கள் அரங்கம் என்று முதலே எழுதி வைத்தார்கள். ஒட்டுமொத்த தேவேந்திரகுல மக்கள் எல்லாம் எதிர்ப்பு கொடுத்த பிறகு அது மணிமண்டபம் என்று பெயர் மாற்றினார்கள். உள்ளே சென்று பார்த்த பொழுது அது கல்யாண மண்டபமாக உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள். ஒரு தியாகிக்கு ஒரு கல்யாண மண்டபம் கட்டுவதை இந்த திமுக அரசு எங்களுடைய சமுதாயத்தை வஞ்சிக்கிறது என்பதை நான் வேதனையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். சிலை முதல் ஃப்ரண்ட்ல நிக்க வச்சு ஸ்டாண்டிங் போஸ்ட்ல வச்சிருக்காங்க. கல்யாண மண்டபம் கட்டிருக்காங்க. அதனுடைய செலவு தொகை 3 கோடின்னு சொல்லி அரசாங்கம் சொல்லியிருக்கு. மிஞ்சினா ஒரு 50 லட்சம் கூட செலவு வச்சுக்க மாட்டாங்க. ஒரு கேவலமான ஒரு மணிமண்டபம் என்ற பெயரிலே ஒரு கல்யாண மண்டபத்தை கட்டி வைப்பது தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் வன்மையாக கண்டிக்கிறது. ஒண்டி வீரனுக்கு கட்டினாங்க பாத்துங்க, அந்த சிலையை கேவலமா வச்சாங்க. ஒட்டுமொத்த மக்களும் எதிர்ப்பு கொடுத்து அதுக்கப்புறம் குதிரை ஏற மாதிரி ஒரு செலவு வச்சு ஒண்டி வீரனுக்கு மறுபடியும் மண்டபம் திருத்தி கொடுத்தாங்க. செலவு வந்து உள்ள இருக்கு. அதுபோன்று காமராஜர் மண்டபம், விஓசி மண்டபம், மகாத்மா காந்தி மண்டபத்தெல்லாம், தியாகி அம்பேத்கர் மண்டபம் எல்லாம் எப்படி மணிமண்டபமாக கட்டியிருக்கிறார் அரசு. ஆனால் எங்களுடைய சமுதாயத்தை கேவலப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அரசு இந்த மணிமண்டபத்தை கொச்சைப்படுத்தி இருக்கிறார்கள். இன்னும் ஒட்டுமொத்த தேவேந்திரகுல மக்கள் பூஜிக்கின்ற, கடவுளாக வணங்குகின்ற தியாகி இம்மானுவேல் சேகரனை கொச்சைப்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதை வேதனையோடு சொல்லிக் கொள்கிறேன். எதற்காக அவர் உயிர் தியாகம் செய்தார்கள், எந்த அடிப்படையில் செய்தார்கள் என்று சொன்னால், அவர் உட்கார்ந்து பேசியனால் வந்த கலவரத்தினால் கொலை செய்யப்பட்டதாக நான் அறிகிறேன். கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்து ஒரு சேர்ல உட்கார்ந்த மாதிரி சிலையை அமைக்க வேண்டும் என்பதை நான் வேண்டுகிறேன். அப்படி இந்த அரசு தவறும் பட்சத்தில் நாங்கள் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகமே வைத்திருக்கின்ற சிலையை அப்புறப்படுத்திவிட்டு நாங்களே வைக்கக்கூடிய நிலை ஏற்படும் என்பதை இந்த அரசுக்கு நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். ஓட்டுக்காக அரசியல் செய்ய வேண்டாம். மனப்பூர்வமாக மக்கள் பூஜிக்கின்ற தியாகி இம்மானுவேல் சேகரனுக்கு ஒழுங்கான முறையிலே சிலை அமைக்க நான் வேண்டுகிறேன், முதலமைச்சரை வேண்டுகிறேன். இது கல்யாண மண்டபம் அல்ல, மணிமண்டபம். மணமகன் அறை, மணமகள் அறை, கல்யாண மண்டபம் எதற்காக உங்களை யார் கேட்டது? கல்யாண மண்டபம் வைப்பது நீங்கள் வியாபாரம் செய்வதற்காகவா? ஒரு தெய்வமாக பூஜிக்கின்ற தியாகி இம்மானுவேல் சேகரனை கொச்சைப்படுத்திவிட்டு இதுதான் மண்டபம் என்று சொல்லி கட்டி ஒரு 1/2 ஏக்கர்ல கட்டி கொடுத்திருக்கீங்களா? இதுல என்ன நியாயம்? இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். தமிழக மக்கள் முன்னேற்ற கழகமும் ஒட்டுமொத்த அகில இந்திய தேவேந்திர குல வேளாளமும் சங்கமும் அது கண்டிப்பாக வன்மையாக கண்டிக்கிறது.